இன்றைக்கி நம்ம சேனலில் டெம்பிள் விலாக் தான் பார்க்க போகிறோம். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம அருள்மிகு பண்ணாரி அம்மன் திருக்கோயில் வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கத்தில் பண்ணாரி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இந்த கோயிலோட சிறப்புகள் என்னென்ன அண்ட் இந்த கோயிலோட வரலாறு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பண்ணாரி மாரியம்மன் ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் நடக்கிற பூக்குழி திருவிழாக்களிலேயே அதிக அளவில் அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் பூக்குழி இறங்குற ஒரே கோயில் இந்த பண்ணாரி மாரியம்மன் கோயில் தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற சக்தி தலங்களில் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த மற்றும் பெரிய அளவில் திருவிழா நடக்கிற ஒரே கோயில் இந்த பண்ணாரி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயில் எப்படி உருவாச்சு, இந்த அம்மன் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாமா. முதல்ல இந்த அம்மன் வரலாறு பார்த்திங்கன்னா 2 விதமாக சொல்லப்படுது. முதல் வரலாறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பண்ணாரி பகுதியில் ஒரு சலவை தொழில் செய்கிற ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்ததாகவும், அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு பெண்மணிக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்ததாகவும், ஒரு மாலை பொழுதில் ரொம்பவுமே புயல் காற்றோடு வந்த மழை காரணமாக அந்த குழந்தைகளை மழையிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு மொடா, அதாவது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்கிற பானைகளை மொடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொடாவில் போட்டு வச்சதுக்கப்புறமா மழை நின்னதுக்கப்புறம் போய் பார்க்கும் பொழுது அந்த குழந்தையில் ஒரு குழந்தை கச்சிலையாக மாறினதாகவும், அதுதான் அந்த கச்சிலை தான் இப்போ இருக்க பண்ணாரி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு கதை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த பண்ணாரி அம்மன் கேரள மாநிலம் மன்னார்காட்டை பூர்வீகமாக கொண்ட அம்மன் அப்படின்னும், கேரள வியாபாரிகள் தமிழகம் வரும்பொழுது அவங்க கூட அவங்களுக்கு துணையாக வந்ததாகவும், இந்த பண்ணாரி வனப்பகுதி பிடிச்சி போனதால் இங்கேயே குடிகொண்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த அம்மன் முதல்ல எப்படி வெளிப்படுறாங்க அப்படின்னா, ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் தினமுமே பார்த்திங்கன்னா ஒரு பசு மாடு தானாகவே போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு பால் சொரிஞ்சு வந்துட்டு இருந்திருக்கு. அந்த பால் சொரிஞ்ச இடத்துல அந்த மாட்டோட உரிமையாளர் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சின்னதாக சுயம்புவோ ஒரு கட்சியிலே கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா அசரீரி மூலமாக அம்மன் தோன்றி, நான் இந்த இடத்துல இவ்வளோ நாட்களாக இருக்கேன், எனக்கு என்னை பண்ணாரி அம்மன் சொல்லி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதுக்கப்புறமா இந்த கோயில் எழுப்பப்பட்டு இப்போது இருக்கிற கோயில் வரைக்கும் டெவலப் ஆனதாகவும் சொல்லப்படுது. ஆரம்ப காலத்தில் இந்த அம்மன் பார்த்திங்கன்னா கேரளா மன்னார்காட்டிலேருந்து வந்ததுனால மன்னாரி அம்மன் அப்படின்னு பெயர் பெற்றதாகவும், அதுக்கப்புறம் தான் காலப்போக்கில் மருவி பண்ணாரி அம்மன் அப்படின்னு பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுது. இந்த பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கர்நாடகாவை சேர்ந்த பக்தர்களும் அதிக அளவில் வர்றாங்க. இந்த கோயிலில் இருக்க பண்ணாரி அம்மன் சுயம்பு வடிவமாக காட்சி தரதோடு மட்டும் இல்லாமல், இந்த கோயிலில் இன்னொரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, புற்று மண் தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க. இந்த கோயிலை சுற்றி இருக்கிற, அதாவது திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டு விசேஷங்களான மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது அல்லது பெயர் வைக்கிறது, இந்த மாதிரி விசேஷங்களை இந்த பண்ணாரி அம்மன் கோயிலில் கெடா வெட்டி பொங்க வச்சு அம்மனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. இது ரொம்ப வருஷமாகவே வழக்கமாகவும் வச்சுருக்குறாங்க. இந்த பண்ணாரி அம்மனுக்கு கால்நடை தெய்வம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது விவசாயிகளுக்கு கால்நடைகள் வளர்ப்பாங்க இல்லையா, அவங்க கால்நடைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போனாலோ அதாவது பிரச்சனை வந்தாலோ அவங்க இந்த அம்மனை வேண்டி நேர்த்திக்கடன் வச்சுக்குவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த நேர்த்திக்கடன் வச்சதுக்கப்புறமா அந்த பிரச்சனை குணமாகாததுனால இந்த அம்மனுக்கு கால்நடை தெய்வம் அப்படின்னு பேர் வைக்க சொல்கிறாங்க. அதாவது கால்நடைகளுக்கு பிரச்சனை ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே குணப்படுத்தி கொடுக்குற அம்மன். அதனால் இந்த அம்மனுக்கு கால்நடை தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூக்குழி இறங்கும்போது பக்தர்களோட இல்லாமல் பக்தர்களோடும் சேர்ந்து இந்த கால்நடைகளும் பூக்குழி இறங்குது. எல்லாருமே கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு சக்தி தலம் தான் இந்த பண்ணாரி அம்மன் கோயில். அதாவது ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்லலாம். வேண்டினதை வேண்டின மாதிரி நடத்தி கொடுக்குற ஒரு கண்கண்ட தெய்வம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோயிலில் 31/3/2026 அன்னைக்கு, அதாவது பங்குனி 17ஆம் நாள் பூக்குழி நடக்குது. அதாவது திங்கக்கிழமை நைட்டிலிருந்தே பூக்குழி எரிய ஆரம்பிச்சிடும். செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலிருந்து பக்தர்கள் பூக்குழியில் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.